ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான படபட பட்டாம்பூச்சி கேக்கு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 1/2 kgயில் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ சாக்லேட் ஃப்ளேவரில் நமக்கு ஆர்டர் வந்திருந்தது. இதுவும் சடனாக வந்த ஆர்டர் தான். பட் என்னோடய ரெகுலர் கஸ்டமர்கிட்ட இருந்து. ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 kgயில் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இவங்களே தான் வந்து ஒரு ஸ்பேசர் கேக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி ரொம்ப முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து நமக்கு ஒரு 1 டே முன்னாடி தான் வந்து நமக்கு ஆர்டர் வந்திருந்தது. பட் நம்ம இதை அவாய்டு பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ரெகுலராக கொடுக்குறவங்க தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்லேட் கேக் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் சிப்ஸும் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் ஆல்மோஸ்ட் எனக்கு 17 கிலோமீட்டர்ஸ் எனக்கு ட்ராவல் பண்ணணும் இந்த கேக்கு. பட் ஸ்டில் 1/2 kg தானே, எதுக்கு அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. டெஃபினட்டாக வந்து நமக்கு முடியுங்கும் போது கஸ்டமர் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுக்குறது தான். ஸோ இது வந்து டால் கேக்காக வேணுங்கிறதுனால 5 inch டின்னில் வந்து நம்ம 4 லேயர்ஸாக கட் பண்ணி ஒரு மினி டால் கேக்காக பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ள சப்போர்ட்டுக்கு நான் வந்து குட்டி கேக்கானாலும் சரி உள்ளே வந்து நம்ம டபுள் செட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விழுகக்கூடாது. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவலிங்கும் பண்ண போது. ஸோ அதனால் நான் 4 டவல்ஸும் செட் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா ஸ்ட்ரா டவல்ஸ் செட் பண்ணியிருக்கேன் நான் சின்ன கேக்குங்கிறதுனால. அண்ட் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கஸ்டமைஸ்டு கேக். சாக்லேட்டுங்கும் போது உங்களுக்கு இது மாதிரி ப்ரௌன் கலரில் தான் வரும். பட் நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வயலட் தான் வேணும், பர்பிள் தான் வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பட் நான் சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம வந்து ஒயிட் க்ரீம் போடும்போது நம்ம எசன்ஸ் எதுவும் சாக்லேட் எசன்ஸ் போடுறதில்ல. ஸோ நம்ம ப்ளெயின் வெனிலாவில் தான் வரும். ஆனால் உள்ளே வந்து நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு ஒயிட் அண்ட் பர்பிளில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரியே பண்ணிவிட்டு, ஸோ பர்பிள் க்ரீமை வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து நான் வந்து டாட்டை மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்க்ராப்பர் மூலிமா வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி மார்பிள் எஃபெக்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ அது இப்படி தான் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும்ன்ட்டு இல்லை, நமக்கு எங்கெங்கெல்லாம் கலர் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பர்பிள் க்ரீம் வச்சுட்டா வந்து நமக்கு போதும். ஆனால் என்ன டேரெக்டாக பர்பிள் க்ரீம் நம்ம டேரெக்டாக பர்பிள் இது வைக்கும்போது சில டைம் நம்ம டார்க் ஆகிடும், லைக் கலர் வந்து நம்ம வைக்கும்போது. ஸோ அதெல்லாம் லைட்டாக க்ரீமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் பண்ணி வச்சிட போகிறோம். ஸோ நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம மற்ற டெக்கரேஷன்ஸ் ஒன்று ஒன்றா வந்து செய்யலாம். ஸோ இது மாதிரி குட்டி கேக்கானாலும் 1/2 kgலேருந்தே வந்து நமக்கு கஸ்டமைசேஷன் பண்ணலாம். நாட் ஈவன் 1/2 kg, உங்களுக்கு மினி கேக்ஸ் அண்ட் பென்டோலையும் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்ம அங்கங்கே வைக்க போகிறோம். அண்ட் இது வந்து நான் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் தான். ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த தீம் வந்து எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் தி ஃபேவரட் தீம்னு கூட சொல்லலாம், பட்டர்ஃப்ளை தீமுங்கிறது. வந்து நம்ம பட்டர்ஃப்ளைஸ் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அப்புறமேல் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு நாம் இந்த டெக்கரேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒயிட்லேயே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நம்ம போடும்போது ஒரே கலர் தான், பட் ஸ்டில் அழகாக இருக்கும். சொன்ன மாதிரி நான் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா நம்மகிட்ட கேக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி பேக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பேக்கிங் என்தூசியாஸ்ட் இது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தாலும் சரி நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து கேக் டெக்கரேஷன், கேக் மேக்கிங், அதுக்கப்புறம் டிப்ஸ் ட்ரிக்ஸு, எப்படி ஆர்டர் மேனேஜ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கண்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்ட்லேயும் நான் அப்பப்போ வந்து டெய்லி வந்து ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணுவேன் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே அங்கேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே 11 o'clock நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னாலும் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணி கஸ்டமர் ப்ளேஸுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. சொன்ன மாதிரி 17 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கேக் வந்து ட்ராவல் பண்ணிச்சு. பட் ஸ்டில் இட் வாஸ் வொர்த் த வெயிட். கஸ்டமருக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்க வந்து அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ. பாய்.